ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புஷ்பா கிச்சன். நம்ம கிச்சனில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இட்லி தோசை சப்பாத்திக்கெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட்டான சிக்கன் கிரேவி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 1/2 டீஸ்பூனுக்கு சோம்பு, மிளகு, சீரகம், 4 கிராம்பு, ஒரு ஏலக்காய், 2 துண்டு பட்டை, 4-5 முந்திரி பருப்பு, 2 துண்டு தேங்காய், ஒரு பல்லாரி வெங்காயம், இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ 3 தக்காளி பழத்தையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவும் கொத்தமல்லியும் இதையும் நல்லா அரைச்சி 3 பச்சை மிளகாயும் அதை கூட சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் அரைச்சி ரெடி பண்ணி வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பிரிஞ்சி எல்லாம் ஒன்று போட்டுட்டு 2 பல்லாரி வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி சேர்த்து வதக்கி விடுங்க. 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி, புதினா, கொத்தமல்லி இதையும் நல்லா போட்டு நல்லா வதக்கி விடுங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூனுக்கு தனியாத்தூள், கரம் மசாலா, மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் சிக்கன் மசாலா, சிக்கன் குழம்பு மசாலான்னு இருக்கும் பார்த்திங்களா, அது உப்பு குழம்புக்கு தேவையான அந்த கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு சிக்கனில் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேன். அது கூட சேர்த்து நல்லா இப்படி கிளறி விடுங்க. கொதி வர வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க. கொதி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ இப்படி கொதி வருது பார்த்திங்களா, இப்படி நல்லா கொதிக்கக்குள்ளே ஸ்டவ் அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். சிக்கன் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய், முந்திரி பருப்புலாம் இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கொதித்தா போதும். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு இந்த டைமில் பார்த்துட்டு உப்பு அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு 1/2 மூடி எலுமிச்சம்பழமும் ஒரே 1 ஸ்பூன் தயிரும் சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம சாப்பாடு, சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லா கூடவும் வச்சு சாப்பிட்லாம். இந்த குழம்பு ஒரு சொட்டு கூட மீதமாகாது, அவ்வளோ ஒரு வேஸ்ட்டு கூட ஆகாது, அவ்வளோ நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.